விலங்குகளுக்கு அறிவியல் பாடத்துல இடம் இருக்கு. அதேபோல ஆன்மீகத்திலும் இடம் இருக்கு. அது பத்தி பார்க்கலாம். ஜப்பான்ல உள்ள ஷின்டோ சமயத்துல காகம் புனித பறவையா பார்க்கப்படுது. காகங்கள் ஒற்றுமைக்கான அடையாளமா இருக்கு. சமண சமயத்துல 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. தீர்த்தங்கரர்னா வழிகாட்டின்னு அர்த்தம். காளை மாடு முதல் தீர்த்தங்கரரை குறிக்கிறது. யானை 2வது தீர்த்தங்கரரை குறிக்கிறது. பாம்பு 23வது தீர்த்தங்கரரை குறிக்கிறது. சிங்கம் மகாவீரரை குறிக்கிறது. சீக்கி சீக்கிய சமயத்தின் 10வது குருக்கிட்ட ஒரு கம்பீரமான குதிரை இருந்துச்சு. அவர் எப்போதும் ஒரு வெள்ளை பருந்த கையில வச்சிருப்பார். சிங் என்ற வார்த்தை சிம்ஹா என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. சிம்ஹா என்றால் சிங்கம் என்று பொருள். புத்த சமயத்தில் வெள்ளை யானை புனித விலகாக பார்க்கப்படுகிறது. இது அமைதி மற்றும் தெளிவை குறிக்கிறது. புத்தரின் தாயார் ஒரு வெள்ளை யானை தனது கர்ப்பப்பையில் நுழைவது போல கனவு கண்டாங்க. இது புத்தரின் திறப்பை குறிக்கிறது. எகிப்திய சமயத்தில் பூனைகள் புனித விலங்கா இருக்கு. அவங்க பூனைகளை அதிர்ஷ்டத்தின் அடையாளமா பார்க்கறாங்க. இந்து சமயத்துல பசு புனித விலங்கா பார்க்கப்படுது. தாய்மை மற்றும் மென்மைக்கான அடையாளமா பசுமாடுகள் இருக்கு.